அடிஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி, தமிழில் பார்த்தீங்கன்னா நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 10th வரக்கூடிய ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 நிகழ்வு இருந்தால் என்ன ஃபார்முலா, அதே 3 நிகழ்வுகள் இருந்ததுன்னா என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ P ஆஃப் A யூனியன் B, இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா P ஆஃப் A ப்ளஸ் P ஆஃப் B மைனஸ் P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஈவெண்ட் இருக்கிறத தனித்தனியாக எடுத்து எழுதணும். அப்படி எழுதும்போது ப்ளஸில் தான் எடுத்து எழுதணும். எப்போ 2 சேர்த்து எழுதுறீங்களோ அப்போ மைனஸ் வந்துடும். இங்கே யூனியன்னா இங்கே இன்டர்செக்ஷன், அல்லது இங்கே இன்டர்செக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே யூனியன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. அடுத்தது செகண்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 3 ஈவெண்ட்டை வச்சு இருக்கும். தட் இஸ் P ஆஃப் A யூனியன் B யூனியன் C. அப்போ P ஆஃப் A யூனியன் B யூனியன் Cன்னும் போது 3 ஈவெண்ட் இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ 3த்தையும் தனித்தனியாக எடுத்து எழுதணும். தனித்தனியாக எடுத்து எழுதும்போது ப்ளஸில் தான் வரும். ஸோ P ஆஃப் A ப்ளஸ் P ஆஃப் B ப்ளஸ் P ஆஃப் C. ஸோ அடுத்தது காம்பினேஷன் எப்படி வரும்? AB, அடுத்தது BC, அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா AC அல்லது CA. ஸோ இந்த மாதிரி 2 எடுத்து எழுதும்போது மைனஸில் தான் போடணும். ஸோ அப்போ மைனஸ் P ஆஃப் A, இங்கே யூனியன் இருக்குதுன்னா இங்கே இன்டர்செக்ஷனில் தான் வரும். ஸோ மைனஸ் P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B மைனஸ் P ஆஃப் B இன்டர்செக்ஷன் C மைனஸ் P ஆஃப் A அல்லது C, எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ A இன்டர்செக்ஷன் C. இப்போது ஒன்றா எடுத்து எழுதிட்டோம், 2 எடுத்து எழுதிட்டோம். அடுத்தது மொத்தமாக எடுத்து எழுதணும். மொத்தமாக இங்க 3 இருக்குதுன்னா 3மே இங்க வரா மாதிரி எடுத்து எழுதணும். அப்ப இங்க எல்லாமே யூனியன்ல இருக்கிறதுனால இங்க என்ன வந்துரும்னு பாத்தீங்கன்னா இன்டர்செக்ஷன்ல வரும். அப்படி வரும்போது பிளஸ்ல வச்சு வரும். சோ பிளஸ் P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. சோ தனித்தனியா எழுதும்போது பிளஸ், 2 சேர்த்து எழுதும்போது மைனஸ், மொத்தமா சேர்த்து எடுத்து எழுதும்போது பிளஸ். சோ மீண்டும் அடுத்த பதிவுல வேறொரு ஃபார்முலாவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.